ஜான்வரி டிவோர்ஸ் மந்த். ஜான்வரியில தான் நிறைய பிரேக்கப்ஸ் அண்ட் டிவோர்ஸை பத்தி நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நியூ இயர் ரெசல்யூஷன்ன்றது ஃபிட்னஸ் கெரியருக்கு மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்க்கு கூட. ஆனா இது புதுசா இருக்கு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இல்லை ட்ரபிள் மேரேஜ்ல இருக்கிறவங்க வந்து டிசம்பரை ஒரு டெட்லைனா வைக்கிறாங்க. அண்ட் அவங்க அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ரீகேப் பண்ணி பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கா, இல்லை நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கிறேனான்றதை அனலைஸ் பண்ணும்போது அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நெக்ஸ்ட் ஒரு வருஷமும் இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் அவங்களுக்கு வர்றது. அண்ட் டிசம்பர் எண்டில் ஹாலிடேஸில் ஒரு வெக்கேஷன், அந்த ஹாலிடேஸில் அவங்க பார்ட்னர் கூட சேர்ந்து இருந்து அவங்களுடைய ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஒரு ட்ரையும் கொடுக்குறாங்க. பட் வெக்கேஷன் முடிஞ்சும் ப்ராப்ளம்ஸ் ஃபிக்ஸ் ஆகலை, எந்த மாற்றங்களும் இல்லைன்னும் போது அவங்க வந்து அந்த ஹோப் கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ நியூ இயர்லேருந்து நம்ம ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், திரும்பவும் இதே கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணுமா, இதெல்லாம் வேண்டாம், ஸோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்து புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதா நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வந்து சொல்லுது. ஸோ அதனால் ஜான்வரியில் நிறைய பிரேக்கப்ஸ் நடக்குது அண்ட் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களாம்.